எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலி ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் ஆல் ப்ரெஸ் மெம்பர்ஸ். ஏன்னா எனக்கு ஜென்ரலி ஒரு 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 புது படம் நான் பண்ணல கூட ஒரு புது படம் வரப்போகும்போது எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த படம் எவ்வளோ நல்லா ஓடும், அது படம் கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ த ப்ரெஸ் அண்ட் டு த மீடியா சொல்லி நான் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அங்கீகாரம் படம் வரப்போகும்போது ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் ஆன் த ஃபிலிம்ஸ். பட் என்னதுன்னா ஐ காட் நல்ல நல்ல ரிவ்யூவாக வந்திருக்கு. பட் அதே நேரத்தில் வந்து ஏன்னா சில பேர் வந்து உண்மை சொல்ல போனால் நான் யாருக்கும் ஐ எம் நாட் அஃபெண்டிங் எனி ஒன். பட் சில படம் வந்து அவ்வளோ பெரிய படம் இருந்தால் கூட சப்போஸ் அவங்க சரி ஓடலன்னு நினச்சிங்க, அவங்க ப்ரெஸ்லேருந்து மீடியாவில் இருக்குது உண்மை சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ ட்ரூத்ஃபுல் ஆன் தேர் சைட். ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த அங்கீகாரம் படம் பற்றி I've seen them has spoken a very positive about the flip. என்னதுன்னா அது இட்ஸ் a new coming, it's a new hero. ஸோ அதை பற்றி வந்து நம்ம அவ்வளோ பேச பிகாஸ் he will grow up for sure. ஸோ அப்படி இருக்க போகும்போது ஐ ஹேட் அ வெரி லைக் சந்தோஷமான ஒரு விஷயம். தட் இஸ் ஒன் இஸ் அதுவே ஒரு வின்னிங் பாயிண்ட் இருந்தது எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கம்மிங் பேக் டு அங்கீகாரம், லைக் இட் வாஸ் ஆல் சர்ப்ரைஸ், எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ நான் பேசுகிறது வந்து சப்போஸ் ஒரு படம் ரிலீஸ் பண்ணலை, அதுக்கப்புறம் நான் எது வேணும் பேசலாம், எப்படி வேணும் பேசலாம், தட் இஸ் நாட் த பாயிண்ட் அட் திஸ் மூமெண்ட். ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் விட்னஸிங் வாட் இட் இஸ் டுடே அண்ட் த ரீசன்ஸ் வாய் எதனால நம்ம வந்து இந்த படம் பற்றி பேசுகிறோன்னா பிகாஸ் தெர் ஆர் நிறைய பேர் இந்த படம் பற்றி ஒன்றும் தெரில. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ நியூ கமர். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து உண்மை சொல்ல போனால் வி ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ரியலி ஹார்ட் ஒர்க், லைக் நாங்கள் இன்க்ளூடிங் மீ அண்ட் ஸ்பெஷலி இஃப் யூ சே மீன்ஸ் லைக் KGF, which I call him Devame because he also called me Devame. There's a long term. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 25 வருஷமாக நாங்கள் பழக்கிறோம் பிரதர்ஸ் மாதிரி. ஸோ அதனால தான் அது பழகிட்டோம் லைக் பிரதர்ஸ். ஸோ அப்படி இருக்க போகும்போது when he committed this film, எனக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலி எந்த ஹீரோ பண்ண போகிறாங்க தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தேன். பட் ஆஃப்டர் த சம்டைம்ஸ் ஏன்னா நான் சொன்னேன், நான் எதுவுமே இந்த படம் வந்து டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் நல்லா எழுதியிருக்காரு. பட் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து ஹீஸ் அன் அத்லெட்டிக். அதே மாதிரியே அதுக்கு அந்த தகுதி அந்த ஓடுது. இந்த காலம் ஹீரோ வந்து இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் த ஹீரோஸ் டு ஸ்பெண்ட், அதாவது நம்ம வந்து மாத கணக்கு வருஷ கணக்கில் அது ட்ரைனிங், இந்த படத்துக்காக இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இட் இஸ் லிட்டில் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் ஒன்று இருக்குது அப்படி சொன்னேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு தெய்வம் வந்து இந்த படம் வந்து அவரே பண்ணுறாருங்கிறாரு. ஸோ ஐ வாஸ் ஷாக். ஐ சேட் தேமே இட்ஸ் நாட் அ ஆர்டினரி. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் எடுக்கிற மாதிரி நடிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் யோர் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு டவுட் இல்லை. ஏன்னா டெய்லி வீட்டில் அதுக்கு மேலே பேசுவார். படத்தில் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறார், வீட்டிலனா அதுக்கு மேலே பேசுவார், அதோட சூப்பராக பேசுவார். ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு அந்த இது கிடையாது. ஐ டோன்ட் ஹாவ் எனி டவுட் இன் தட். பட் ஒரு அத்லெட்டிக்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஒரிஜினலாக இருக்கணும். இட் இஸ் நாட் ஓன்லி பாடி, அதாவது பாடி பில்டர் மட்டும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா நாங்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட், அதாவது மேலே கீழே இருக்கான். கொஞ்ச நாள் ஷூட்டிங் போகும்போது திடீர்னு வந்து லிட்டில் பை லிட்டில் ஐம் சீயிங் ஹிஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எங்கே கேட்டாங்கன்னா எங்கள் ஒய்ஃப் எங்கே செல்ல தேவ இருக்காருண்ணா, இல்லை அவர் கிரவுண்டுக்கு போயிருக்காருண்ணா, அதுக்கப்புறங்க ஜிம்முக்கு போகிறேங்க, இப்படியே ரெகுலர்ண்ணா. த ரீசன்ஸ் வை ஐம் சேயிங் திஸ் இஸ், ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் காசு போட்டு எங்கேருந்து காசு இருந்தால் படம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அவரே இந்த மாதிரி லைக் கஷ்டப்படுறாங்கன்னா, திஸ் இஸ் ஐ எம் டெல்லிங் திஸ் ஃப்ரம் மை ஹார்ட். நான் விட்னஸாக இருந்தேன். இந்த அங்கீகாரம் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, அவருக்கும் சேர வேண்டிய பேர் கரெக்டான பேராக இருக்குது. இந்த ஆங்கர் முன்னாடி சொன்னாங்களே, ஒரு குழந்தைகிட்டேருந்து அவங்க ஒரு ப்ரைஸு கொடுத்தா ஒரு அந்த மாதிரி வந்து he deserved this name, the title. ரொம்ப கோஇன்சிடென்ஸாக இருக்குது பிகாஸ் ஆஃப் his ஹார்ட் ஒர்க். ஒன்று. அதுக்கப்புறம் நான் என்னோட பர்சனல் ஃபீலிங் நான் ஏன்னா நீங்கள் சில பேர் படம் பார்த்துருக்குங்க, பட் அது பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் த ஷூட்டிங் ஸ்பாட் சீன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு பிஹைண்ட் தே பர்சனல் லைஃப், ஐ வாஸ் ட்ராவலிங் அலாங் வித் தெம். ஸோ
எனக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் பர்சனலி. காரணம் என்னதுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஏன்னா இட் இஸ் நாட் ஒன்லி ஹிம், தெய்வம் மட்டும் அவங்க பண்ணல. டைரக்டர் வந்து ஒரு நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் சில விஷயம் வந்து நானும் வளர்ந்துட்டேன். நான் பாண்டிச்சேரியில் பிறந்தேன். பட் சென்னையில் தான் ஃபுல்லாக நான் வந்து வளர்ந்தேன். ஏன்னா அம்மா வியட்நாம். பட் நான் வாழ்ந்தது வந்து சென்னை. இத்தனை வருஷம் இருக்கும் நான் இப்போ 50+ இருக்க போகும்போது சில விஷயம் எனக்கு தெரியல. அப்படி இருக்க போகும்போது அந்த டைரக்டர் வந்து ஹீ ரோட் இட் வெரி வெல். ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் நல்ல நல்ல விஷயம்ல நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு. பட் தெரியாத விஷயம் வந்தது நம்ம வந்து எதுவுமே ஒதுங்குற விஷயம் கிடையாது. இட்ஸ் அ டெய்லி லைஃப் அண்ட் டெய்லி லைக் ஸ்போர்ட்ஸ். இப்போ ஒரு ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சில்ட்ரன் எத்தனை ஸ்போர்ட்ஸ் மனுஷங்களா கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தா இந்தியாவில் தமிழ்நாடு டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ கிரவுண்ட்ஸ் இருக்குது, எத்தனை பேர் அதில் காலையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டெய்லி லைஃப் வந்து அவங்களோட பர்சனல்ஸ் வந்து சில விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த கதை கொண்டு வரதுக்கு ஐ felt it's not a big films but it is worth it to see the films. எதுக்குன்னா நம்ம டெய்லி லைஃபோட விஷயம் வந்து நம்ம தெரியுது. ஸோ it's hands off to the director which you did very well. நான் உங்களை பாராட்டல, இன்னைக்கு நான் மனசாட்சி பாராட்டுறேன். ஸோ பிகாஸ் காரணம் என்னதுன்னா, எனக்கு கதை தெரியும், படம் பார்த்தேன், ஃபைட் எடுத்தேன், எடிட் பண்ணேன். இந்த படத்தில் நான் அவ்வளோ வேலை செய்யலை, பேருக்கு தான் ஃபைட் மாஸ்டர். பட் என்னோட விஸ்டம் என்னோட நாலேஜ் வச்சுட்டு நான் ஷூட் பண்ணேன். ஏன்னா ரன்னிங்கில் இந்த படத்தில் ரன்னிங் தான், அது ரன்னிங்கில் நான் பண்ணலை, எல்லாமே அவர் தான் பண்ணுறேன். ஆங்கிள்ஸ் மட்டும் நான் வைக்கிறேன், இந்த ரிசர்ச் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் எப்படி இருக்கேன், எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரணும், ஒரு ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் எப்படி எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நான் ஃபோக்கஸில் இருந்தேன். ப்ளஸ் மோர் ரிசர்ச்சிங் இஸ் மோர். ஸோ அப்படி இருக்க போகும்போது எவ்ரி திங் விச் இஸ் தெய்வம் இஸ் டூயிங். சில டைம் வந்து why I'm saying worth to see this film is பார்க்காதவங்கள பார்க்கணும். அது ஒரிஜினலாக நீங்கள் வந்து நான் சொல்கிறோட நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஓட போகும்போது அது என்ன கஷ்டம். ஏன்னா நார்மல் வந்து அத்லெட்டிக் ஓடினா 200 மீட்டர்ஸ் ஓடினாக்கா ஒரு ரவுண்ட் ஓடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஓடும், இல்லை கொஞ்சம் நேரம் இருக்காது. பட் ஷூட்டிங் வந்து நம்ம ரிப்பிட்டேஷன் இருந்துனே இருக்கும். ஸோ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஓடினா அவங்க மூச்சு வாங்கி தரணும். பட் லைட்டு போகுது, அதுக்கப்புறம் வந்து நம்ம டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடணும். இந்த மாதிரி வந்து இட் இஸ் நாட் ஓன்லி த ஹீரோஸ் டூயிங் பட் ஈவன் தி ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஆல்சோ இஸ் டூயிங் த சேம். ஸோ இதோட ஒவ்வொரு கஷ்டங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே பிகாஸ் நீங்கள் படம் பார்க்கும்போது உண்மையில் நான் என்ன சொல்கிறது அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிறைய படம்லாம் பார்க்குறோம், ஒரு ஸ்டோரிஸ் பார்க்குறோம், ஒரு கதை அவங்களோட பர்சனல் கதை, அவங்களோட இது லைக் இன்னும் அவங்களோட ஊரில் கிராமர் ஒரு சிங்கிள் மனுஷனோட கதை யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து எல்லாரும் அது பார்க்குறோம் பிகாஸ் இட்ஸ் பீன் வெல் நோன் ஹீரோஸ், வெல் நோன் டைரக்டர்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். நம்மள அதே காசு தான் போட்டு போகிறோம். பட் இந்த படம் வந்து நான் why I'm recommending this is because இது வந்து there are lots of information including me. நானும் சில இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியுது, எனக்கு வந்து சில வித்தியாசமாக புதுசாக இருக்குது எனக்கு. ஆனால் அது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை செய்கிறவங்கள ஒவ்வொரு ஆளுங்களா ஒரு லைக் எக்ஸாம்பிள்ஸ் தங்கச்சி கேரக்டருக்கு ஒரு ஆக்சிடென்ட் சீன்ஸ் படத்தில் எண்டில் சில பேர் பார்க்க போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷி ப்ரோக் அ ஹேண்ட், அவங்க கை வந்து உடஞ்சிருக்கு, அது வீங்கிருக்கு. ஆக்சுவலி அது மாவு கட்டு போட்டிருக்காங்க. ஆனால் என்னதுன்னா அவங்க வந்து அந்த ஷூட்டிங் இருக்குங்க, அதுக்கப்புறம் அந்த சரி சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் கட் பண்ணி ட்ரை பண்ணேன் அந்த மாவு கட்டு. பட் சரி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அந்த மாவு கட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸில் எடுத்துக்கப்புறம் திருப்பி டாக்டர் போய் திருப்பி கட்டுறோம். ஸோ இட் வாஸ் அ ட்ரூ ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா நாங்கள் எல்லோரும் கஷ்டமாக லைக் 3 ப்ரொடியூசர் இருக்காங்க. I would really love to work with these 3 producers. காரணம் என்னதுன்னா they are so enthusiasm. காசுலேருந்து எங்கே கலெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது. பட் என்னதுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லா ஷூட்டிங் ரன் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அங்கங்கே ஓடுற மேனேஜர்ஸ் வந்து எதுமோ ப்ரொடியூசர்ஸ் மாதிரி, மேனேஜர் கோச்சிக்காதீங்க மேனேஜர்ஸ், அவங்களாம் எதுவும் ப்ரொடியூசர் மாதிரி இருப்பாங்க அங்கங்கே. பட் இவங்க தான் ஓடுறத அங்கங்கே ஓடுறத நான் பார்க்குறேன் நான். ஸோ இட் இஸ் லைக் ஆல் ஆஃப் அஸ் ஒர்க் ஹார்ட். ஐ டிட் மை பெஸ்ட். நானும் ஒரு புதுசாக ஏன்னா ஃபைட் வந்து ஐ மைட் பி குட், நான் வந்து ஒரு நல்ல ஃபைட் மாஸ்டர் ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் பேரை வாங்கியிருக்கலாம். பட் இந்த படத்துக்காக ஐ ரிசர்ச் ஸோ மச். ஏன்னா எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் தெரியுதுக்காக நான் இட் டுக் மந்த்ஸ் ஃபார் மீ டு ரிசர்ச் அண்ட் கெட் திஸ் திங் டன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி இந்த உலகத்தில் எல்லாம் இந்த விஷயம் வெளியே கொண்டு போய் காட்டுறதுக்கு வந்து டிஓபி இஸ் த ஒன்லி ஒன் பர்சன். அந்த டிஓபி வந்து இந்த உலகத்தில் ஃபுல்லாக
ஹீரோ எவ்வளோ கஷ்டப்படுறாரோ, டைரக்டர் எவ்வளோ எழுதுறாரோ கதை, இல்லை வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படலாம், ஆர்டிஸ்ட் யார் பண்ணாலும் சரி, ஒரே ஒரு ஆள் வந்து he will show to the world that these people and this is how the movie is. So DOP, he did his best and then I was very happy on this. Sorry நான் கொஞ்சம் தாசி பேசியேன்னா நான் பேசணும் ஆசைப்பட்றேன், நான் சொல்கிறேன் நான். That is one point. And thirdly, நான் படம் வந்து I had so much of enthusiasm on this movie. நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். பட் என்னதுன்னா அந்த கான்ஃபிடென்ஸோட மீறி எங்கே போயிடுச்சு படம் பார்த்துக்கு அப்புறம், தட் இஸ் வேர் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர். அவர் வந்து அந்த படம் வந்து எங்கே கொண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் எனக்கு கதை பார்க்குற டைலாக் இருக்குது, எடிட்டிங் இருக்குது, அந்த மோமெண்டம் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த மியூசிக், அந்த ஆர்ஆர், அந்த ஸ்பிரிட் ஒன்று இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ளே வந்து அது வந்து அந்த தேட்டர் பார்க்க போகும்போது தான் எனக்கு ஐயோ நான் நினச்சோட டபுளாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரூலி இட் கேம் ஃப்ரம் யூ பிரதர். ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங் அண்ட் வாய் ஐம் சேயிங் திஸ் இஸ், நான் சில டைம் வந்து கொஞ்சம் பேசுகிறது கம்மியாக, பட் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பேசுகிறேன். காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே உண்மை என்ன இருக்குது, அதுக்கப்புறம் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ ரியலி தேங்க்ஸ் மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் திஸ். நீங்கள் சொல்லாமல் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா யூஆர் நாட் டேக்கிங் திஸ் டு அதனால், பட் நீங்கள் வந்து ஒரு நியாயமாக பேசுங்க. தட் இஸ் வாட் த பெஸ்ட் திங் ஐவ் சீன். ஏன்னா சில மூவிஸ் ரீசெண்டில் கூட யூ வில் டெல் வாட் இட் இஸ். அப்படி இருக்க போகும்போது எனக்கு இது ஐம் ஸோ ஹாப்பி. நான் எல்லாத்தோட கஷ்டம் சொன்னால் என் கஷ்டம் கூட இருந்தது. ஏன்னா நானும் அந்த படம் பண்ண போகும்போது என் கால் உடஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து ட்ராலியில் தான் போகிறேன், நான் ஸ்ட்ரெச்சில் ட்ராலியில் போகிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து மண்டாடி படத்துக்கு ஷூட்டிங் வந்து நைட்டு வந்து அங்கே ராமேஸ்வரமில் இருந்தேன். அப்புறம் வந்து நைட் மார்னிங் ஃப்ளைட் வரேன், நான் இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பி இதே மாதிரி ஃப்ளைட்டில் வந்து நான் ஸ்ட்ரெச்சரில் போகிறேன். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி மீ அண்ட் இட் இஸ் நாட் ஆல் ஆஃப் அஸ், பட் ஐ வுட் லைக் பீப்புள் டு என்கரேஜ். இந்த மாதிரி வந்து நாங்கள் பின்னாடி கஷ்டப்படுறது, இந்த மாதிரி ஃப்ரம் A to Z, ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ் டு டைரக்டர்ஸ் டு productions and artists and everyone, we suffered, like not suffered, we work very hard. just ஒரு நம்பிக்கை இந்த படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போகணும். ஸோ ஆடியன்ஸ் கிட்ட போகிறது த்ரூ த மீடியாஸ் மூலியமாக தான். that's the best thing. So I wish you all to support us. Thank you so much.